வணக்கம். புரட்சிகையல் நேயர்களுக்கு கடந்த ஒரு 40-45 நாட்களுக்கு மேலாக சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய 10 பாரம்பரிய மீனவர் கிராமங்கள் ஒருங்கிணைந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக கூட்டங்களை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம், நொச்சி நகர், டுமிங்குப்பம், அந்தோனியார்புரம், இருதயபுரம், செல்வராஜ் கிராமம், பவானிக்குப்பம், ராஜீவ்காந்தி நகர், நம்பிக்கை நகர், முள்ளிமா நகர், முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம், இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த 10 மீனவர் கிராமங்கள் ஒருங்கிணைந்து இவங்க கூட முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர்கள் நல சங்கம், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் அமைப்புகளோட தலைவர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்த மீனவ சமுதாய முன்னோடிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து கடந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் ஒரு தொடர் கூட்டங்களை நடத்திட்டு வராங்க. இதில் தலையாய கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்தில் கடற்கரையில் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம் செய்து வரக்கூடிய இந்த பகுதிகளை மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலையாய கோரிக்கையை முன்வைத்தோம். மெரினா லூப் சாலை, இது வாகன போக்குவரத்துக்கான சாலை அப்படின்ற மாநகராட்சி மன்றத்தில் போட்ட அந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யணும். இது பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கான பகுதி அப்படின்றத மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், பட்டினப்பாக்கத்திலேருந்து சாந்தோம் இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் நெடுஞ்சாலை ரொம்ப குறுகலாகவும் வாகன போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் இருக்கிறதுனால இந்த பட்டினப்பாக்கம் சாந்தோம் நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தி இருவழி வாகன போக்குவரத்தை கொண்டு வரணும். இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தும், அதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த நீலக்கொடி திட்டம் என்ற பேர்லையும் கடல் பாலம், பட்டினப்பாக்கத்திலேருந்து ஊரூர் குப்பம் வரக்கூடிய அந்த தொங்கு பாலம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் எதிர்த்து பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்யறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் மாறி மாறி அறிவிச்சுனே இருக்கிற ஒரு கட்டத்துக்கு மேலே தவிர்க்கவே முடியாமல் இனிமேல் அரசுக்கு இழந்ததை நம்ம மீட்டி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானங்களை 125வது மாமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சியோட மாமன்ற உறுப்பினர்கிட்டையும், 126வது வார்டு மாமன்ற உறுப்பினர்கிட்டையும், 171வது மாமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து மாநகராட்சியில் ஏற்கனவே போடப்பட்ட அந்த லூப் சாலை ஒருவேளை வாகன போக்குவரத்துக்கான சாலைன்னு அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யணும். இது நொச்சிக்குப்பத்திலேருந்து சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கான, மீனவ கிராமங்களை இணைக்கிறதுக்கான ஒரு பொது பயன்பாட்டு பகுதி. மீன்பிடி தொழில், மீன் வியாபாரத்துக்கு ரொம்ப இன்றியமையாத இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாகன போக்குவரத்தை நிறுத்தணும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி அவங்க கிட்ட ஒட்டுமொத்த இந்த 10 மீனவ கிராம மக்களும் சேர்ந்து தங்களோட கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதே போல மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு அவர்கள்கிட்ட குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீண்டகால வாழ்வாதாரத்திற்கு தேவையான குடியிருப்பு திட்டம், கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணையில் 2011 இருந்தாலும் சரி, 2019 சரி, பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அம்சத்தை வலியுறுத்தி கண்டிப்பாக ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் நீண்டகால குடியிருப்புக்கான அந்த திட்டத்தை வரைபடத்தில் கொண்டு வரணும். அதில் குறிப்பாக நம்ம சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பத்தை சார்ந்த மீனவ மக்களும், முள்ளிமா நகர் மீனவ மக்களும் ஏற்கனவே பட்டினப்பாக்கத்தில் மெரினா வணிக வளாகம்னு ஒன்று கொண்டு வரதா இருந்த இடம், அந்த மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த அவங்களோட பூர்வீகமாக இருந்த இடம், ஒரு சர்வே பவுண்டரிக்குள்ள வசித்த முள்ளிக்குப்பம், முள்ளிமா நகர் அந்த மக்கள் வாழ்ந்த அந்த இடங்கள்ல காமராஜர் காலத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு தீப்பிடிக்காத ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டித்தரேன் அப்படின்ற பேரில் சர்வே பவுண்டரியில் இருந்த அந்த மக்களை தூக்கின்னு போயிட்டு அன்சர்வே லேண்டில், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அன்சர்வே லேண்டில் அன்னைய இதில் சிஐடின்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற அந்த வளர்ச்சி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியிருப்பு திட்டத்துக்கு அவங்க குடியிருப்பை கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு மேலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த குடியிருப்புகளில் மக்கள் வாழவே முடியாது அப்படின்ற சூழலில்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அன்சர்வே லேண்டு, இந்த பகுதியில் வந்து எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அந்த மக்களுக்கான பட்டா கிடைக்காது, உரிமை கிடைக்காது, இப்படி எல்லாம் ஒரு பொய்யான தகவல்களை சொல்லிக்கின்னு இருந்தாலும் அந்த பாரம்பரியமான வசித்த அந்த மக்கள் வாழ்ந்த அந்த இடத்த எடுத்துட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது குடிசை மாற்று வாரியமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த இடங்களில் கட்டும்போது அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்க முடியுது. ஆனால் பாரம்பரியமாக கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பொய்யான தகவல்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்காங்க. அதே போல் அந்த மெரினா வணிக வளாகம் வரக்கூடிய அந்த பட்டினப்பாக்கம் அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கணி நம்ம நடுக்குப்பத்துக்கு சொந்தமான, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்காரவேலரோட பூர்வீக சொத்து இந்த எல்லையம்மன் பழனியம்மன் கோயில் பேரில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துகளும் அங்கே அந்த மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் மக்களை அந்த கோயில் ட்ரஸ்டியாக அவங்கள நியமனம் பண்ணி அவங்களுக்கு தேவையான குடியிருப்பு திட்டங்களை அந்த மெயின் ரோட்டில் கொண்டு வர வேண்டிய அரசு அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு வந்து அது இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான இடம், இதை வந்து யாருக்கு வேணாலும் நாங்கள் தனியார்களுக்கு லீஸுக்கு விடுவோம், வாடகை கொடுப்போம், அது மாதிரி அது பேரில் நாங்கள் வருவாய் ஈட்டுவோம், இப்படியெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர உண்மையிலே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களும் அதை அனுபவிக்க வேண்டிய நடுக்குப்பத்தை சார்ந்த அந்த மக்களை அந்த கோவில் ட்ரஸ்டியாக உடனடியாக நியமனம் பண்ணி அவங்களுக்கு தேவையான குடியிருப்பை கொடுப்போம் அப்படின்ற எந்த திட்டத்தையும் இது வரைக்கும் முன்வைக்கல. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த 10 மீனவ கிராமங்களும் ஒத்த குரலில் எங்களுக்கு வந்து தீப்பிடிக்காத வீடை கட்டித்தரேன்ற பேரில் நாங்கள் காலங்காலமாக என் பாட்டம் முப்பாட்டம் காலத்தொட்டு நாங்கள் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் எடுத்து இன்றைக்கி குடிசை மாற்று வாரியம் கையில் வச்சுக்கின்னு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே எங்களுக்கான குடியிருப்புகளை அடுக்குமாடி குடியிருப்புகளை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பல ஏக்கர் அளவு இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பல்வேறு துறைகளுக்கு வாரி வாரி கொடுத்து இருக்காங்க. ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த 10 மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவர்களுக்கு குடியிருப்பு கட்டணும்னா மட்டும் இடம் இல்லை, இன்னைக்கு இவ்வளோ மக்கள் தொகைக்கு ஏற்ற குடியிருப்பு கட்ட முடியல, நிதி இல்லைன்ற பொய்யான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கின்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொடர் கூட்டங்கள் நடத்துது. இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 மீனவ கிராம மக்களும் சேர்ந்து வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த எங்கெல்லாம் குடிசையில் வாழ்ந்த எங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரேன் அப்படின்ற பேரில் எங்கள் கிட்ட இருந்து எடுத்த ஏக்கர் கணக்கில் ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் எடுத்த அந்த ஏக்கர் கணக்கில் இடத்த குடியிருப்பு கட்டினது போக மீதி இருக்கக்கூடிய இடங்களை அந்த மீனவ மக்கள் பேர்லேயே பட்டாவோட திருப்பி கொடுங்க என்ற கோரிக்கையை வந்து இப்போ நம்ம வந்து வச்சுருக்கோம். அதே போல் கடற்கரையில் பாரம்பரியமாக மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதிகளை வந்து மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் என்ற ஒரு தலையாய கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம். கடந்த வாரம் வந்து மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் நம்ம வச்சு அந்த கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கைகளை வந்து அவர் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நொச்சிக்குப்பத்திலேருந்து சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பம் வரை இருக்கக்கூடிய அந்த 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்கிறாங்க, மீன் வியாபாரம் செய்கிறாங்க. பல்வேறு திட்டங்களை கடற்கரையில் கொண்டு வர்றதுனால அந்த மக்களோட வாழ்வாதாரமும் மீன்பிடி தொழிலும் மிக கடுமையாக பாதிக்குது. அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கின்னு அங்கே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் என்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப நாசுக்காக வச்சிருக்காரு. அதே போல் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாக்கத்திலேருந்து சாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாந்தம் நெடுஞ்சாலையை வந்து விரிவுபடுத்தணும், இருவழி வாகன போக்குவரத்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 5000 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை வந்து உடனடியாக கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நாம் வச்ச கோரிக்கைகளை, இது போன்ற கோரிக்கைகளை வந்து அவர் சட்டமன்றத்தில் பேசி இருக்கார் அப்படின்றதையும் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நொச்சிக்குப்பம் தொடங்கி முள்ளிக்குப்பம் சீனிவாச ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களை தொடர்ந்து நாங்கள் கூட்டம் போட்டு வந்துருக்கிறோம். என்ன என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே, சுதந்திர பிறகு காமராஜ் ஆட்சி காலத்திலே எங்களிடம் வந்து மீனவர் வாழ்ந்த நிலத்தை பறிக்கிறதுக்கான சிந்தனைகள் அதிகமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட கடற்கரை தூரம் இருந்ததை முழுமையாகவே பீச் ஆக்கணும் என்பதற்காக காமராஜ் மக்களால் ஏற்றக்கூடிய புகழ்ந்து பேசக்கூடிய காமராஜ் அவர்கள் மீனவருக்கு எதிரான சிந்தனையும் அறிவும் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் மீனவர் பயன்பாட்டில் இருந்த இப்போ குறிப்பாக காந்தி சிலையிலேருந்து பட்டினப்பாக்கம் உள்ள கடற்கரை பகுதியும் மேற்கு இன்னைக்கு கைரேகையாக இருக்கட்டும், ஆல்ரெடியாக இருக்கட்டும், சென்பிசியாக இருக்கட்டும், இன்னைக்கு ஊமர் ஸ்கூலாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு நிலத்தையும் மீனவர்கள் பயன்படுத்தி இடமா இருந்தது. கடற்கரை மீனவர் என்ன பண்ணுவார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்ற இடத்துல
ஒரு 8 மாசமோ மேற்கு ஒரு 4 மாசம் வாழும் காலகாலமாக. துறைமுகம் வந்த பிறகுதான் இந்த இடம் நிரந்தரமாக இருந்தது. மீனவருக்கு சொந்தமான நிலங்கள் சென்னையில மயிலாப்பூர், குறிப்பா மயிலாப்பூர் முழுவதுமே மீனவர் சொந்தமான இடங்கள். ஆனா நாங்கள் தொழில் ரீதியாக வாழ்வது என்பதால தொழில் ஒட்டி கடற்கரை ஒட்டியே வாழ்ந்திருந்தோம். அதை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு சொந்தமான நிலத்தை, பெரும்பாலும் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுது. குறிப்பா அன்றிருந்த காங்கிரஸ் ஆட்சி முழுமையாக எடுத்தது. இதே போல 71 வீரமாமுனி சிலை இருக்குது. அங்கிருந்து சேர்ந்து மட்டும் உள்ள நிலங்கள் இருந்தது. சாம்ராஜ்யை எதிர்த்து நாங்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணோம், எதிர்த்து பிரச்சனை பண்ணோம், எல்லாம் செய்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் திமுக அரசு எங்கிட்ட பேச்சு பேசும்போது நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்து வரும்போது இங்கிருந்த பெரியவர்கள் அன்று பெரிய அளவுக்கு எதிர்த்தார்கள். சாம்ராஜ்ய காலத்தில் கொண்டு வந்ததை நம்ம ஏற்றுக்கல, திமுக ஆட்சியில் ஏற்றுக்கூடாது பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அன்று இருக்க திமுக காவல்துறையை வைத்து மீனவர்களை அடித்து விரட்டி ஊருக்குள் கலவரத்தை உருவாக்கி மீனவர்களின் பெருமளவு நிலத்தை அபகரித்துட்டு இவர்கள் சிறிய குடிசை மாட்டு வீடு கட்டி கொடுத்து இவர்களுக்கு 536 வீடு கட்டி கொடுத்தார்கள். இது மட்டும் செய்யல, இங்க தொடங்கி பட்டினப்பாக்கம் உள்ள வரை வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். மீனவர் போக மீனவர் அல்லாதவர்களை வெளியிலிருந்து கூட்டு வந்து, கடற்கரையில் யார் வாழணும்? மீனவன் வாழணும். மீனவன் மீன்பிடி தொழில் செய்யறான், அவனுக்கு பாதுகாப்பாகவும் சமூக ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் மீனவன் அல்லாத குடியமர்த்தது திமுக ஒரு அரசு சேர்ந்தது. குறிப்பா என் நொச்சுக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா 534 வீடு மீனவருக்கும் 238 வீடு தலித்துக்கு குறிப்பா வெளியிலிருந்து கொண்டு வந்து குடியமர்த்துவதும், இங்க ஒரு சமூகத்துக்கு எதிராக போர்க்கொடி எழுப்பதுக்காக, ஒரு சமூக ஒற்றுமையை கெடுக்கிறதுக்காக அப்பவே 71 ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மீனவர்கள் எதிராக கொண்டு வந்தார்கள். மீனவர்கள் குடியேறினார்கள், மீனவர்கள் குடியேறினார்கள். இப்படி ஒரு காலகட்டத்தில் போயிருந்தது. இன்று சுனாமி பிறகு மீனவர்கள் குடிசை மாட்டு வாரி அன்னைக்கு வீடு கேட்கும் போது மீனவர்கள் குடிசை மாட்டு வாரியை நம்பி பயந்தார்கள். ஏன்னா ஆரம்ப காலத்தில் குடிசை மாட்டு வாரியம் மீனவர் நிலத்தை, பெரும்பாலும் நிலத்தை அபகரித்து விட்டது. நம்ம நிலத்தை எப்படிலாம், குறிப்பா காவல்துறை வைத்துக் கொண்டு அதிகாரிகள், படித்த அதிகாரிகள், நீங்க படித்தவர்கள் நல்லவர்கள் இல்லை, படித்தவர்கள் செய்த தவறு, அரசியல்வாதிகள் முழு சப்போர்ட்டில் மீனவர்களை, குறிப்பா கடற்கரை வாழும் மீனவர்களை தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி தான் சென்னை மயிலாப்பூருக்கு உட்பட்ட தொகுதியில் உட்பட்ட மீனவர்கள். அதை சூழல் தான் இன்னைக்கு மக்கள் ரொம்ப மோசமாக, இன்னைக்கு அன்று தனித்தனியாக குடிசை இருந்தது. அந்த குடிசைகளை என்ன பண்ணிருக்கணும், கட்டி கொடுக்கும் போது மனிதனை மீனவருக்கு ஒரு குடும்பத்துக்கு தனித்தாகவே அளந்து கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த வீடு மேலே கட்டியிருப்பாங்க. அது செய்யல. காமராஜ் என்ன தப்பு செய்தாரு, எல்லாரையும் கொண்டு போய் சிங்காருக்கு சொந்தமான இடத்துல, பட்டினப்பாக்கம் இடத்துல போய் எல்லா கிராமத்தையும் வீடு கட்டி அங்கே ஏற்ற முயற்சி பண்ணார். நாங்கள் சொன்னோம், தொழில் ரீதியாக பிரச்சனை வரும், எங்களுக்குள்ள தொழில் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறோம், ஒவ்வொரு கிராமம் நாங்கள் ஒன்றா இருந்தால் எங்களுக்குள்ளே ஏற்பட கலவரம் தான் உருவாகும், எந்த காரணத்துக்கும் நாங்கள் அங்கே போக மாட்டோம், கட்டினா ஒரு கிராமத்தை மட்டும் ஏற்றுக்குன்னு சொன்னோம். அதே வேலை இங்கே 71 பிறகு திமுக அரசு எங்களை ஒரு சமூகத்துக்குள்ள இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒரு சமூகத்தை அதுக்கு எதிர்க்கிற ஒரு டீமை விரட்டிட்டு ஒரு டீமை வைத்துக்கொண்டு வீடு கட்டி, ஒரு மோசமான வீடு, வாழ முடியாத வீடு, மக்கள் வசிக்க முடியாத வீடு கட்டி குடியேற்றப்பட்டது. அதே பிறகு வளர வளர ஒரு குடும்பத்துக்கு 4 புள்ள, 3 புள்ள, 5 புள்ள, இந்த சூழ்நிலையில் அடுத்த தலைமுறைக்கு வீடு இல்லாம ஒரு மோசமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டது. இது அடிப்படையில் நாங்க என்ன சொன்னோம், எங்க சொந்தமான நிலங்கள் சேந்தம் பின்னால நிலம் இருக்குது, அந்த நிலத்துல போய் எங்களை கட்டி கொடுக்க சொல்லி தொடர்ந்து கேட்டுருந்தோம். ஆனா கொடுக்கவில்லை. சுனாமி பிறகு எங்களுக்கு தற்காலிக ஹவுஸ் ஒன்று உருவாக்கி 2000 டென்ட்டை கட்டி ஏற்றப்பட்டது. இங்க இருக்க மக்களை கணக்கெடுத்து வீடு கட்டும் போது 536 வீடு கட்டினாங்க. ஆனா மீனவரே இல்லாத மாட்டு சமூகத்துக்கு 252 வீடு உள்ள
மாட்டு சமூகத்துக்கு 800 வீடு கட்டுறாங்க. 128. அதை எடுத்து பிரச்சனை பண்ண பிறகு 634 வீடு அவங்களை கட்டி ஏற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டதால ஒரு 150-200 மீனவர்களை குடியமர்த்துறாங்க. பாருங்க, இந்த அரசு, தமிழக அரசு எந்த ஆட்சி வந்தாலும் கடற்கரையில் மீனவர் அல்லாதவங்களை குடியமர்த்துறதுக்கு உன்னிப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா மீனவர் அல்லாதவர்களை குடியமர்த்தி மீனவருக்கும் மீனவர் அல்லாதவருக்கும் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்காக அவங்களுக்குள்ள எப்படியும் வளர்ச்சிக்கு எதிராக ஒரு சமூகம் இன்னும் சமூகம் சொன்னாவும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கினா பிரச்சனை விட்டா அவன் சிந்திக்க மாட்டான். எதையுமே சிந்திக்காம அவனை தன்னைக்குள் ஏற்படும் சண்டையை சரி செய்வதற்கு காலத்தை ஓட்டுவதற்காக தான் அரசு இது சதியை செய்கிறது. 72-73 அப்ப இருக்க அரசு இந்த வேலையை பார்த்தாங்க.